ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து மிஸ்டர் எக்ஸ். ஒரு அழகாக ஒரு குட்டியாக ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு குழந்தைங்களை வந்து 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு சரத்குமார் போகிறார். அது வந்து அவருடைய குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஜீப்பில் வந்து பயங்கரமாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. வேற ஒரு நாடு, ரஷ்யா மாதிரி. அப்போ வந்து திடீர்னு ஒரு வில்லன் குரூப் வந்து ஒரு இடத்துல வந்து மறைச்சிடுறாங்க. மறைச்சி வந்துட்டு அந்த குழந்தைங்களை கையில் வச்சுட்டு சரத்குமார் மட்டும் அனுப்பி விட்றாங்க. சரத்குமார் வேறு வழியே இல்லாமல் குழந்தைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெத்த குழந்தைகளை விட்டுட்டு அந்த வில்லன்கள்ட்ட விட்டுட்டு ஒரு பேர்தாரு. அந்த 2 குழந்தைகள் யாருன்னா, அதில் ஒன்று ஆர்யா, இன்னொன்று வந்து அவருடைய தங்கச்சி. அவங்க என்ன ஆனாங்க டீட்டெயில் நம்மளுக்கு இல்லை. ஆர்யா பின்னாடி வளர்ந்து ஒரு ராஜெண்ட் ஆயிடுறாரு. இப்போ சரத்குமார் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அது என்ன பொருள்? அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த பொருள் வந்து வெளியில் வந்துட்டுனா இந்தியாவே அழிஞ்சிரும். கல்பாக்கத்தில் இருக்க அணுமின் நிலையத்தில் போய் அந்த பொருளை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த பேரழிவு தமிழ்நாட்டில் நிகழ்ந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. யார்? நம்ம மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியர் யாருன்னா சரத்குமார்ட்ட வந்து பயிற்சி பெற்றுவாங்க. சரி, இப்போ சரத்குமார் இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போனார் இல்லையா, அவருடைய கதை என்ன? அந்த டிவைஸ் நம்ம தமிழ்நாட்டை அழிக்க வருது, ஒரு T20 மேட்ச் நடக்கும்போது அழிக்க வருது, அதை காப்பாற்ற முடிஞ்சுதா? ஆர்யா ராயேஜெண்டாக இருந்து அதில் என்ன வேலை பண்ணார்? ஆர்யாவோட தங்கச்சி என்ன ஆனாங்க? இதில் வந்து கௌதம் கார்த்திகோட ரோல் என்ன? அவர் வந்து வில்லனாக வராரு, அவர் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு? இது எல்லாம் தான் அந்த படத்துடைய திரைக்கதை. சொல்லும் போதே நிறைய டயர்ட் ஆகுது எனக்கு. அப்போ புரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த மாதிரி டயர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திரைக்கதையில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நடிகர்களுடைய நடிப்பை பற்றி பார்க்கும்போது சரத்குமார் வந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் இருக்கார். அந்த படத்தில் அவர் ரொம்ப இல்லை, ஆனால் கதையில் ஃபுல்லாகவே அவர் இருக்கார். அந்த மாதிரி அவர் மைண்ட் செட் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காங்க. அவர் வரக்கூடிய சீனில் உண்மையில் நல்லா ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆர்யா வந்து ஒரு ஆக்ஷன் சீனு, அதுக்கு நீங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பக்காவாக தயாராகணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அதுக்கு முழு தகுதியோடு ஒரு நடிக்கிற ஆர்யா இருக்கார். அதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. அந்த ரிசல்ட் எல்லாம் சண்டை காட்சிகளில் தெரியுது. அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தாரு. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கான நடிப்பை வந்து அவர் வந்து அங்கங்கே கொடுத்துக்கிட்டே போனார். முக்கியமாக அவருடைய குரல் வந்து சில இடத்துல எனக்கு மைனஸாக தோணும், பஞ்ச் டைலாக்லாம் அவர் பேசும்போது. ஆனால் இந்த படத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி அதை பாசிட்டிவாக கொண்டு போயிருக்காங்க. அந்த அம்சம் நல்லா இருந்துச்சு. ரைசா வில்சனோட கேரக்டர் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த கேரக்டர் ஓரளவு பரவாயில்ல, நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பிறகு வந்து மனகா அவங்களோட கேரக்டர், அதுல்யா ரவி, இவங்க 3 பேருமே பெண்களுக்கு ஓரளவு ஸ்கோரிங் பண்ணுற மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்கு. 3 பேருமே கொடுத்த வேலைக்கு எந்த இடத்துலையும் குறை வைக்கவே இல்லை. மஞ்சு வாரியார் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டான நடிப்பு வந்து அங்கங்கே வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இதில் ஒரு சின்ன கேள்வி என்ன வருதுன்னா, இந்த கேரக்டர்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் ட்ராவல் ஆகுது. நான் சொன்னேன், அண்ணன் தங்கச்சி எமோஷ்னல், மஞ்சு வாரியாருக்கு ஒரு எமோஷ்னல், சரத்குமாருக்கு ஒரு எமோஷ்னல், அந்த ரைஷா வில்சனுக்கு ஒரு எமோஷ்னல் தனித்தனியாக அவங்களுக்குள்ளே கேரி ஆகுதே தவிர அந்த எமோஷ்னல் நமக்குள்ளே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது படத்துடைய பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் திபு அவருடைய மியூசிக் ஒர்க் வந்து அட்டகாசமான ஒர்க்கு. இந்த படத்துக்கு என்ன மீட்டரில் வேணுமோ அந்த மீட்டரில் வாசித்திருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபி அருள் வின்சனுடைய வேலை அட்டகாசமான வேலை. அதாவது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபியில். அட்டகாசமான ஒரு ஒர்க்கை வந்து ரிசல்ட் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. ப்ரொடக்ஷன் டீமில் வந்து பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அப்படி படம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த ரிசல்ட்டு நல்லாவே இருந்தது. நம்ம மனு ஆனந்துடைய ஸ்க்ரீன் பிளேயில் முன்னமே சொன்ன மாதிரி நமக்குள்ளே வரக்கூடிய அந்த எமோஷ்னல் கனெக்டிங் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. மேக்கிங்கில் காட்டின அக்கறையை ரைட்டிங்கில் காட்டியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் டேக்கப் ஆகிருக்கும். அது இல்லைங்கிறதுனால சும்மா ஜஸ்ட் வாட்சா அந்த படம் வந்து ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. இன்னும் இந்த படத்தை நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கன்னு சொல்ல முடியல, ஐயோ போயிடாதுங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு நடுநிலையான மீட்டரில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல, நம்ம ஃபோன் எடுக்கவே வைக்கல, அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. அதில் ஒரு கனெக்டிங்கை கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து நோ ரிஸ்க் தான், நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.